ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமன் தனக்கு எந்த விதத்துலேயும் நிகராக மாட்டான். தன்னுடைய ராஜ்யத்தை விட்டே துரத்தப்பட்டவனாலும் உனக்கு என்ன நன்மை உண்டாக போகிறதுன்னுட்டு ராவணன் பேசுகிறார் சீதையை பார்த்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்படி பேசும்போது சீதைக்கு கண்கள் செவர்றது, கோவம் வருது. எல்லாராலையும் போற்றப்படுற குபேரனின் சகோதரன்னு சொல்லிக்கிற நீ இவ்வளவு கொடுமையான செயல் புரிய எப்படி துணிஞ்ச? என்னை அபகரிக்க நினைக்கிறதன் மூலம் நீ உன் அழிவை மட்டும் இல்லை, உன்னுடைய அரக்கர் குலத்தின் அழிவையே தேடிக்கிறேன்றத மறந்துடாதேன்றாங்க. நீ இரவா தன்மையை பெற்றவனாக இருந்தால் கூட சரி, ராமரின் மனைவிக்கு தீங்கு அழைச்சேன்னாக்கா அதுக்கு பின்ன நீ உயிர் வாழ மாட்டேன்னு சீதை சொல்லிடுறாங்க. அப்போ இது காத்து இன்னும் கோவம் வந்த ராவணன் தன்னுடைய 10 தலை உருவத்தை எடுத்துக்கிறார். அப்போ அதை எடுத்துட்டு சொல்கிறார், உன்னுடைய அறிவின்மையின் காரணமாக என்னுடைய வீரத்தையும் திறமையும் நீ சரியாக உணர்ந்துக்கல. என்னால் பூமியை அப்படியே தூக்கிட முடியும், கடலை அப்படியே குடிச்சிட முடியும், மரணத்துக்கே என்னால் மரணத்தை தர முடியும். என்னுடைய அம்புகள் சூரியனை துன்புறுத்தக்கூடியவ. நினச்ச உருவத்தை எடுத்துக்கிற வல்லமை படித்த என்ன நீ நன்னா பாருங்கிறாங்க. அது ராவணன். இப்படியெல்லாம் ஜொலிக்கிற கண்கள், 10 தலைகள், 20 கைகள், தன்னுடைய உருவத்தை பார்த்துட்டு ஒரு கருமேகம் போல திகழ ராவணனை பார்த்து சீதைக்கு ஒன்றும் மாற்றமே உண்டாகலை. அப்போ மேலும் சொல்கிறார் சீதையை பார்த்து, மூவுலகங்களையும் பெருமை பெற்ற ஒருத்தனை கணவனாக அடைய விரும்பினேன்னாக்கா நீ என்னை ஏற்றுக்கோ. நீ விரும்பாதது எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் உனக்கு வாக்குறுதி கண்டிப்பாக தரேன். அற்ப மானிடன் மேலே வச்சுருக்க அன்பா அவங்ககிட்டேருந்து விலக்கி என் மேலே வை. தன்னுடைய ராஜ்யத்தை கூட தக்க வச்சுக்கொள்ள தெரியாத ஒரு கையால் ஆகாத இந்த ராமன் உனக்கு எந்த விதத்துலேயும் தகுதியானவன் கிடையாது. ஒரு பெண்ணின் வார்த்தைக்காக அரச பதவியையும் உற்றார் சுற்றாரையும் திறந்து இந்த காட்டில் வன விலங்குகளோடு வாழறாமல் உனக்கு எப்படி உகந்தவனாமா? நீ என்னோட வா அப்படின்னுட்டு ரொம்ப தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிட்டு தீய எண்ணம் வச்சுட்டு பேசுகிறார் சீதையை பார்த்து. அப்போ சீதையை நெருங்கி தன்னுடைய இடது கையினால் அவளுடைய கூந்தலையும் தன்னுடைய வலது கையினால் அவளுடைய தொடைகளையும் பிடிக்கிறார். அவளை தாக்குறார், தூக்கி அழிச்சின்னு போக முற்படுறார். அப்போ அங்கே நின்று தன்னுடைய புஷ்பக விமானத்தில் அவளை அமர்த்துறார். அவனுடைய இந்த கொடிய செய்கையின் மேலே வன தேவதைகள் எல்லாம் அவன்கிட்ட அஞ்சி மறைஞ்சுன்னு இருந்ததாக சொல்லப்படுறது. அந்தளவு அவருக்கு கோபம் இருந்தது. துன்பக்கடலில் விழுந்த சீதை பரிதாபமாக உரத்த குரலில் ஓ ராமான்னு கதறாங்க. புஷ்பக விமானம் ஆகாயத்தை நோக்கி கிளம்புறது. அதாவது வால்மீகி ராமாயணத்தில் சீதையை தீண்டி ராவணன் அவளை தூக்கின்னு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. கம்பரும் துளசிதாசர் ராமாயணங்களையும் இந்த காட்சியும் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசி வேடத்தில் வர ராவணன் சீத்தை கிட்ட ராவணன் மிகவும் போற்றுதலுக்குரியவன்ற வகையில் பல வகை வார்த்தைகள் சொல்லிட்டு, அப்போது சீத்தைக்கிட்ட இப்படி பேசும்போது சீத்தையோ ராமரை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவள் பேச பேச பொறுமை எழுந்த ராவணன் சன்னியாசி வேடத்தில் இருந்துட்டே சில வார்த்தைகளை பேசுகிறார். இப்படிலாம் வார்த்தைகளை சொல்கிற பெண்ணே மேருமலையை பெயர்த்தெடுக்க விரும்பினாலும் சரி, வானத்தை இடிக்க விரும்பினாலும் சரி, கடல் நீரை கலக்க விரும்பினாலும் சரி, பெரிய அக்னியை அணைச்சிட விரும்பினாலும் சரி, உலகத்தையே பெயர்த்து எடுத்துட விரும்பினாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவானாலும் ராவணனால் செய்ய முடியாத காரியம் உண்டான்னு அந்த சன்னியாசி ரூபத்திலே அந்த சன்னியாசி கேட்குற மாதிரி வார்த்தைகள் வருது கம்பராமாயணத்தில். நீ யாரை நினச்சி பேசுகிற நீ அந்த ராவணனை அப்படின்ற பாடல் வருது. மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டின், பலவினை சில சொல் எழாய், யார் என கருதி சொன்னாய், ராவணர்க்கு அரிது ஏன்? அதாவது அவனால் எதுவுமே முடியாதுன்னு அந்த சன்னியாசி புகழ்ந்து ராவணனை சொல்கிற மாதிரி வார்த்தைகள் கம்பராமாயணத்தில் வருது. அப்போது ராவணனுடைய கோபம் எல்லாம் மீறும்போது அவருடைய வேடம் கலைஞ்சுடுறதா வருது. சீதை பேசணுன்னு ராவணனுடைய 20 கண்களும் நெருப்பை கக்கித்துன்னு வருது. இதற்கு பின்ன சீதையை தன்னோட வரும்படி பேசிட்டு ராவணன் சீதை இருந்த பர்ணசாலையை தரையோடு பெயர்த்துண்டு ஒரு யோசனை தூரம், அதாவது ஒரு காத தூரம் பூமியை பெயர்த்துண்டு போகிறார். இப்படி தான் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. சீதையை தீண்டாமலேயே அவளை அபகரித்து அந்த பர்ணசாலையோட புஷ்பக விமானத்தில் எடுத்துன்னு போகிறதா கம்பராமாயணம் சொல்கிறது. துளசிதாசர் ராமாயணமோ சூர்பனக ராமலக்ஷ்மணா மேலே புகார் சொல்லிட்டு சீதையை பற்றியும் சொன்ன பிறகு ராவணன் யோசிக்கிறார். வந்திருக்கிறவா மனுஷான்னாக்கா யுத்தத்தில் அவளை வென்று அந்த பெண்ணை நாம் கவர்ந்து வருவோம். வந்திருக்கிறவர் நாராயணனேனாக்கா அவளை எதிர்த்து நின்று அவருடைய அம்புக்கு இறையானா எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு ராவணன் நினைக்கிறதா வருது. தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.